ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஃபிஷர்மேனோட கதையை தான் பார்க்க போகிறோம். சுயநலம் இல்லாமல் தன்னம்பிக்கையோடு இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நல்ல கருத்தை தான் மையமாக வச்சு இந்த கதை இருக்குது. தென் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். ஒரு அமைதியான கிராமத்தில் பச்சை மலைகள் மற்றும் மின்னும் கடற்கரைக்கு இடையில் ரவி என்ற எளிய மீனவர் வாழ்ந்து வந்தார். சாகர்பூர் என்று அழைக்கப்படும் கிராமம் கடலின் அருட்கொடைகளால் செழித்து வளர்ந்தது. அதன் பெரும்பாலான மக்கள் மீன்பிடித்தல் அல்லது வர்த்தகம் மூலம் தங்கள் வாழ்வாதாரத்தை ஈட்டுகின்றனர். பாறைகளுக்கு எதிராக அலைகள் மோதும் சத்தம் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு நிலையான மெல்லிசையாக இருந்தது. கடலுடன் அவர்கள் பகிர்ந்து கொண்ட ஆழமான தொடர்பை நினைவூட்டுகிறது. ரவி செல்வந்தராக இல்லாவிட்டாலும் எளிமையான வாழ்க்கையில் திருப்தியடைந்தார். தினமும் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் அவர் தனது சிறிய படகில் பயணம் செய்து வலையை வீசி மீன் வரும் வரை பொறுமையாக காத்திருப்பார். அவரது மனைவி மீரா அவருக்கு வலைகளைச் சரிசெய்து சந்தைக்கு தேவையான மீன்களை தயாரிக்க உதவுவார். அவர்கள் நேர்மை மற்றும் பெருந்தன்மைக்காக கிராமத்தில் அறியப்பட்டனர். கிராமத்தில் யாருக்காவது தேவை ஏற்படும் போதெல்லாம் ரவியும் மீராவும் தான் இல்லாமல் போனாலும் முதலில் உதவி செய்தார்கள். இருப்பினும் சாகர்பூரில் உள்ள அனைவரும் ரவியின் மதிப்புகளை பகிர்ந்து கொள்ளவில்லை. பேராசைக்கு பெயர் போன கரண் என்ற மற்றொரு மீனவன் இருந்தான். அவர் எப்போதும் மற்றவர்களை விட அதிக மீன்களை பிடிக்க முயன்றார், பெரும்பாலும் பாதுகாப்பானதை விட அதிகமாக பயணம் செய்தார் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் முறைகளை பயன்படுத்தினார். அவர் கிராமத்தில் மிகப்பெரிய படகு வைத்திருந்தார் மற்றும் அவருக்கு கீழ் பல ஆண்கள் பணிபுரிந்தனர். ஆனால் அவரது பேராசைக்கு எல்லையே இல்லை. அவர் தனது செல்வத்தை பதுக்கி வைப்பார், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளமாட்டார், மேலும் ரவியின் அடக்கமான கேட்சுகள் மற்றும் எளிமையான வாழ்க்கை முறைக்காக அடிக்கடி கேலி செய்வார். ஒரு நாள் கரண் வழக்கமான மீன்பிடி நீருக்கு அப்பால் தொலைதூர கடற்கரைக்கு அருகில் ஏராளமான பாறைகள் மீன்கள் நிறைந்திருப்பதாக ஒரு வதந்தியை கேள்விப்பட்டார். ஒரே பிரச்சனை என்னவென்றால் நீர் துரோகமானது, மேலும் கடலின் ஆவியால் பாறைகள் பாதுகாக்கப்படுவதாக பலர் நம்பினர். அதிக தூரம் சென்றவர்கள் வெறுங்கையுடன் திரும்பினர் அல்லது திரும்பவே இல்லை. கரண் அதிக செல்வத்திற்கான தனது தீராத பசியால் உந்தப்பட்டு இந்த எச்சரிக்கைகளை நிராகரித்தார். எல்லோரையும் மிஞ்சும் வாய்ப்பாக இதை பார்த்தார், குறிப்பாக ரவியை எப்போதும் போட்டியாளராக பார்த்தார். யாரையும் கலந்தாலோசிக்காமல் கரண் தனது மிகப்பெரிய படகை தயார் செய்து தொலைதூர பாறையை நோக்கி பயணம் செய்தான். அவன் மனதில் செல்வத்தின் எண்ணங்கள் நிறைந்திருந்தன. கரண் படகில் சென்றதை கிராம மக்கள் கவலையுடன் பார்த்தனர். குறிப்பாக ரவிக்கு ஒரு மனக்குழப்பம் ஏற்பட்டது. அவர் கடலின் ஆபத்துகளை யாரையும் விட நன்கு அறிந்திருந்தார் மற்றும் அதன் கணிக்க முடியாத தன்மைக்கு ஆழ்ந்த மரியாதை கொண்டிருந்தார். கரணின் திமிர் இருந்தபோதிலும் ஏதோ கெட்டது நடக்கலாம் என்ற உணர்வை ரவியால் அசைக்க முடியவில்லை. நாட்கள் செல்ல செல்ல வானம் இருண்டு கடல் சீற்றமாக மாறியது. கடுமையான புயல் வீசியது. கிராம மக்கள் கரணின் பாதுகாப்பு குறித்து அஞ்சத் தொடங்கினர். ரவியால் கடந்த காலத்தில் காரனால் ஏளனம் செய்யப்பட்டாலும் ஒன்றும் செய்யாமல் இருக்க முடியவில்லை. அதில் உள்ள அபாயங்களை நன்கு அறிந்த அவர் கரனை தேட தனது சிறிய படகில் புறப்பட முடிவு செய்தார். தனது வலையுடனும் ஒரு அகல் விளக்குடனும் ஆழ்ந்த கடமை உணர்வுடனும் ரவி புயலில் பயணம் செய்தார். அவரது படகில் அலைகள் மோதின, காற்று அலறியது, ஆனால் அவர் தனது சொந்த பாதுகாப்பை விட மற்றவர்களுக்கு உதவுவது முக்கியம் என்ற நம்பிக்கையால் வழிநடத்தப்பட்டார். பல மணி நேரம் புயலை எதிர்த்து போராடிய பிறகு கரணின் படகு அடித்துச் செல்லப்பட்டு மூழ்குவதை ரவி கண்டார். கரணும் அவரது குழுவினரும் மிதக்க முடியாமல் தவித்தனர். தயக்கமின்றி ரவி அவர்களை ஒரு கயிற்றை எறிந்து மிகுந்த முயற்சியுடன் தனது சொந்த சிறிய படகில் அவர்களை இழுத்தார். அவனுடைய படகு பலருக்கு போதுமானதாக இல்லை என்றாலும் தன்னால் யாரையும் விட்டுச் செல்ல முடியாது என்று ரவிக்கு தெரியும். அவர்கள் ஒன்றாக புயலை எதிர்த்து போராடினர். இறுதியில் காற்று அமைதியாகி கிராமம் பார்வைக்கு வந்தது. கிராமம் முழுவதும் கரையில் கூடி அவர்கள் திரும்பி வருவதற்காக ஆவலுடன் காத்திருந்தனர். ரவியின் சிறிய படகு இறுதியாக வந்தடைந்தபோது கிராம மக்கள் தாங்கள் பாதுகாப்பாக திரும்பியதற்கு நன்றி தெரிவித்து ஆரவாரம் செய்தனர்.
கரண் ஒரு காலத்தில் மிகவும் பெருமையாகவும் திமிர் பிடித்தவராகவும் தாழ்மையுடன் இருந்தார். கருணை, தன்னலமற்ற தன்மை மற்றும் சமூகத்தின் மதிப்பிற்கு எவ்வளவு செல்வமும் ஒப்பிட முடியாது என்பதை அவர் உணர்ந்தார். தனது உயிரை காப்பாற்றியதற்காக ரவிக்கு நன்றி தெரிவித்த அவர் தனது வழியை மாற்றிக்கொள்வதாக சபதம் செய்தார். அன்று முதல் கரண் தாராள மனப்பான்மையுள்ள மனிதனாக மாறினான். தன் செல்வத்தை கிராமத்துடன் பகிர்ந்து பொறுப்புடன் மீன்பிடித்தான். சாகர்பூர் கிராமம் முன்னெப்போதையும் விட செழித்து வளர்ந்தது. கடல் வளத்தால் அல்ல, ஆனால் அதன் மக்களிடையே இப்போது இருந்த ஒற்றுமை மற்றும் பரஸ்பர மரியாதையின் வலுவான பிணைப்பு காரணமாக. ரவியை பொறுத்தவரை உண்மையான செல்வம் தான் பிடிக்கும் மீனில் இல்லை, அவரது இதயத்தின் நன்மையில் உள்ளது என்பதை அறிந்த அவர் தனது எளிய வாழ்க்கையை தொடர்ந்தார். பேராசை ஆபத்து மற்றும் அழிவுக்கு வழிவகுக்கும் என்பது கதையின் தார்மீகமாகும். ஆனால் இரக்கமும் தன்னலமற்ற தன்மையும் உயிர்களை காப்பாற்றும் மற்றும் வலுவான சமூகங்களை உருவாக்குவதற்கான சக்தியை கொண்டுள்ளன. வாழ்க்கையில் நாம் எதை எடுத்துக்கொள்கிறோம் என்பதல்ல, எதை கொடுக்கிறோம் என்பதே முக்கியம்.